Hello student, in this class we will be discussing about oxidation number. It is defined as the imaginary charge on the left atom, which means அதாவது ஒரு atomல ஒரு charge இருக்குன்னு imagine பண்றோம். Okay, so ஒரு compoundல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் remove பண்ணிட்டு ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் அது சார்ஜ் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து என்ன ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம we are going to assign here. So that is why here they have given definition. It is the defined as the imaginary charge left on the atom when all the other atoms of the compound have been removed in the usual oxidation state, so that are assigned to the set of rules. So the first rules here I have given, that is the oxidation state of the free elements, which means and the elements வந்து uncombined state இருந்தா அதோட oxidation number என்னன்னு பார்த்தோம்னா 0. அதாவது H2O2 Cl2 O3 P4 and extra S8 sodium magnesium and aluminum. So இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா it is uncombined elements. Okay, so uncombined elements இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்ற எலிமெண்ட்டு கூட தனியாக இருந்தால் அதுதான் மற்ற எலிமெண்ட்டு கூட இல்லாமல் தனியாக இருந்துச்சுன்னா அது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது NaCl இருக்குன்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் 0வாக இருக்காது. ஓகே, ஐ வில் கிவ் யூ த நெக்ஸ்ட் ரூல் 2ல வந்து ஏன் இருக்காதுன்றது நான் சொல்கிறேன். ஸோ சிங்கிளாக இருந்தது, அதாவது அன்கம்பைன்டு எலிமெண்ட்ஸ் வந்து அன்கம்பைன்டு ஸ்டேட்டில் இருந்தால் தான் அதோட oxidation number is 0. Okay students, so next we will discuss rule 2. So here rule 2, that is all the alkali metals have an oxidation state of 1, so +1. Okay, so alkali metals oda oxidation state வந்து என்னன்னு பார்த்தோம்னா +1. அது என்னன்னா lithium, sodium, potassium, rubidium, cesium and francium. Okay, so lithium, sodium, potassium, rubidium, cesium, francium இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தா +1 தான். அதாவது பீரியாடிக் எலிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா குரூப் 1ல இருக்கிற ஓகே குரூப் 1 பீரியாடிக் டேபிள் எப்படி இருக்கும்? ஸோ இமேஜினராக பீரியாடிக் டேபிள் போட்டிருக்கேன். ஸோ பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் கீழே லித்தியம், சோடியம் குரூப் 1. குரூப்பில் 1ல் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன +1. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் NaCl. ஓகே, NaCl இதில் Na பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, கம்பைன்ட் Na ஒன்று இருக்குது. ஸோ NAக்கு ப்ளஸ்ஸு அண்ட் குளோரினுக்கு மைனஸு. ஓகே, ஸோ Na ப்ளஸ் சோடியத்துக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் குளோரினுக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஹியர் ஐ ஹவ் கிவன் சோடியத்துக்கு வந்து இது ஏன்னா இது வந்து அன்கம்பைன்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஓகே, அன்கம்பைண்டாக இருக்குது, இது கூட கம்பைண்டாக எந்த எலிமெண்ட்டும் இல்லை. ஸோ தட் இஸ் வை ஹியர் it is uncombined, so that is why oxidation number is 0. but இங்க பாத்தீங்கன்னா it is the combined state with what? Chlorine. Okay, sodium chloride அதோட combined state இருக்கறனால சோடியத்தோட oxidation state வந்து +1 and chlorineக்கு -1. rule number 3 பாப்போம். rule number 3 பார்த்தோம்னா that is alkaline earth metals. Okay, so the rules 3ல alkaline earth metals have an oxidation state of +2 in all their compounds. ஏன்னா so all alkaline metals-ல alkaline earth metals-ல oxidation number என்னன்னு பார்த்தோம்னா +2. so என்னென்ன alkaline earth metals? that is beryllium, magnesium, calcium, strontium, barium and
radon. So இதுக்கு எல்லாத்துக்குமே இதில் these are the alkaline earth metals. So இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2 தான். ஃபார் எக்ஸாம்பிளாக குரூப் டூவில் தான் இந்த பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், சோடியம், பேரியம் அண்ட் ரேடியம் இருக்கும், ரேடான் இருக்கும். ஸோ இதில் குரூப் 2ல் உள்ள எல்லா எலிமெண்ட்டுமே ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் தான். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 தான். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ ஹியர் மெக்னீஷியத்துக்கு பார்த்தீங்கன்னா +2 கரெக்ட், இட் இஸ் கம்பைன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு மெக்னீஷியத்துக்கு +2 and SO4. okay, so SO4 to -2. okay, so next வந்து rule 4. so here group 4 பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் அயான். ஸோ அதோட சார்ஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அயான் சார்ஜாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜ். ஓகே, ஸோ அதுக்கு சோடியத்துக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் மெக்னீஷியத்துக்கு பார்த்தோம்னா 2+, ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 ஒன்லி. அண்ட் அயான் 3+, அதுக்கு +3 ஒன்லி ஆக்சிடேஷன் ஸ்டேட். பிகாஸ் இங்கே வந்து 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியாச்சு, ஸோ அதனால தான் அது 3 ப்ரோட்டான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் ஃபார் குளோரினுக்கு மைனஸ், ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மைனஸ், ஏன்னா எலக்ட்ரான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 5 வந்து தீஸ் ஆர் த எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹைட்ரஜன் பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் வந்து +1 இருந்துச்சுன்னா +1 வித் நான் மெட்டல். ஓகே, வித் நான் மெட்டல் கூட இருந்துச்சுன்னா அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்பர் வந்து +1. ஃபார் எக்ஸாம்பிள் H2O. ஸோ இதுக்கு வந்து +2, ஆக்சிஜனுக்கு -2. ஸோ இப்போது இது நியூட்ரல் ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் இது வந்து ஹைட்ரஜனுக்கு. ஸோ ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஸோ +1 இங்கே 1 இருக்குது. அண்ட் குளோரினுக்கு -1, ஸோ இது 0 இருக்குது, ஸோ நியூட்ரலாக இருக்குது. இது வந்து +1 வந்து நான் மெட்டல் கூட சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, அண்ட் மெட்டல் கூட வந்துச்சுன்னா oxidation number is -1. with metal oxidation number is -1. for example, so here lithiumக்கு +1 and hydrogenக்கு -1, so 0 neutral ஆயிடுச்சு. and for sodium hydride, சோடியத்துக்கு +1 and hydrogenக்கு -1, so இங்கேயும் நியூட்ரல் ஆகிடுச்சு. அண்ட் கால்சியத்துக்கு we know that is +2, கரெக்ட், +2. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கும், ஸோ -2, ஸோ இங்கே 0 ஆயிடுச்சு, ஸோ இங்கே நியூட்ரல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூரினுக்கு பார்த்தோம்னா ஃப்ளூரின் வந்து ஒரு ஹாலஜன், கரெக்ட், இட் இஸ் அ ஹாலஜன். ஸோ இதுக்கு ஆல்வேஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்னா -1 தான். ஓகே, இது யூஸ்வலாக இருக்குது. அண்ட் ஃபார் ஆக்சிஜனுக்கு யூஸ்வலி -2 ஒன்லி ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஃபார் ஆக்சிஜனுக்கு ஐ எம் சேயிங். ஸோ ஃப்ளூரினுக்கு பார்த்தோம், அது வந்து ஒரு ஹாலஜனாக இருக்கிறனால அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்பவுமே -1 தான் இருக்கும். அண்ட் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அது -2 இருக்கும். சில எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். exceptional cases. For example, இப்போ -1, okay,
-1. எப்போல்லாம் -1 இருக்குன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் சோடியம் பெராக்சைடு. ஸோ இப்படி இருக்கிறப்போ அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், -1 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஹைட்ரஜன், ஸோ 2 ஹைட்ரஜனில் இருக்கனால we put +2 and ஆக்சிஜனுக்கு -2. ஸோ இங்கே வந்து நியூட்ரல் ஆகிடும். இப்போ சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா Na2, ஸோ +2 ஒரு சோடியம் இருந்தவொன்னு, ஸோ +2 அண்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா -2. ஸோ இது நியூட்ரல் ஆயிடும். And another exceptional cases -1/2. okay, so இந்த -1/2 என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் பெராக்சைடுன்னு சொல்லுவாங்க. it is called super peroxide. okay, that is KO2. ஸோ KO2 வரப்போ அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னவாக இருக்குன்னா -1/2 தான் இருக்கும். ஸோ பொட்டாசியத்துக்கு பார்த்தீங்கன்னா +1 அண்ட் ஆக்சிஜனுக்கு 2 இருக்குது. ஸோ -2. ஸோ நியூட்ரல் ஆகிடுச்சு. திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அனதர் எக்ஸாம்பிள், ருபிடியத்துக்கு பார்த்தீங்கன்னா +1 we already know. ஸோ ஆக்சிஜனுக்கு 2 இருக்குது. ஸோ -2 -2 இருக்கனால ஒன்றுத்துக்கு -2னா அப்போ 2 இருக்கனால -1. ஸோ இட் இஸ் 0. ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் திங்ஸ், பொட்டாசியம் இஸ் அ ஆல்கலைன் எர்த் மெட்டலாக வேற இருக்கு. ஓகே, இது ஒரு கேசஸ். அனதர் கேசஸ் இன் ஆக்சிஜன். ஓகே, இன் ஆக்சிஜனில் ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குன்னு சொன்னேன். தட் இஸ் +2 எப்போல்லாம் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வரும்னா in oxygen difluoride. ஸோ ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு வரப்போ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. ஃபார் எக்ஸாம்பிள் OF2, இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. ஸோ ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா +2 அண்ட் ஃப்ளூரினுக்கு பார்த்தீங்கன்னா 1 தான் எப்பவுமே வரும்னு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் -2. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ். ஓகே, இட் இஸ் அ ரேர் கேசஸ். ஸோ இந்த ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு அண்ட் சூப்பர் பெராக்சைடு எப்பவுமே ஒரு ரேர் கேசஸில் மட்டும்தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாலஜன் பார்க்க போகிறோம். ஹாலஜனுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்வலி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்லி. ஸோ ஹாலஜனுக்கு இட் இஸ் யூஸ்வலி -1 oxidation state only. For example, fluorine, chlorine, bromine, iodine and acetylene. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா group 17 periodic elementல group 17. இது வந்து halogen groupனு சொல்லுவாங்க. ஸோ இந்த halogen groupக்கு oxidation state is always -1 only. For example, இப்போ இதான் periodic table. okay, ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இது எல்லாமே மெட்டல். ஓகே, இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். அண்ட் இது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ். இது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப். ஸோ இது மெட்டலாக இருக்கும், இது நான் மெட்டல். இந்த சென்டரில் உள்ள பிளாக்ஸ் வந்து இட் இஸ் இன்னர் டிரான்சிஷன் மெட்டல். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து எலக்ட்ரானை, இந்த பிளாக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ இந்த பிளாக் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். okay, so it is electron donator and this one electron acceptor.
ஓகே, இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் தான். இது சாரி நாட் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் போகிறோம், அதுதான் எக்ஸப்ஷனல் கேசஸ். ஸோ இதில் வந்து இந்த சைடு இருக்கிற இந்த சைடில் தான் குரூப் 17 இருக்கும். அதாவது நம்ம ஹாலஜன்ஸ் குரூப்ஸ் இருக்குது. ஸோ ஹாலஜன்ஸ் குரூப்ஸ் எல்லாமே அதோட ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்ட்ரிடின் இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஆக்சிஜனோட சில எக்ஸப்ஷனல் கேசஸ் பார்ப்போம். தட் இஸ் ஆக்சோ ஆசிட். ஸோ ஆக்சோ ஆசிடாக இருக்கிறப்போ அதுக்கு எப்பயுமே ப்ளஸ் சார்ஜ் தான் எப்போ இருக்கும்போது வித் ஆக்சிஜன். ஸோ யூஸ்வலாக ஆக்சிஜனுக்கு வந்து என்ன -1 தான். ஆனால் இது கம்பைன் ஆகும்போது ஆக்சிஜனுக்கு என்னவாயிடும் +1 மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளாக குளோரின் பார்ப்போம், HOCl. ஸோ ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2, குளோரினுக்கு வந்து +1. ஸோ இட் இஸ் நியூட்ரல். அதே மாதிரி தான் HOCl2 அண்ட் HOClO3. ஓகே, ஸோ கம்பைன்ட் ஆகும்போது இது என்னவா மாறிடும்னா மைனஸாக மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து புரோமின். புரோமின் பார்த்தோம்னா HOBr. ஸோ ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2 அண்ட் ஹியர் புரோமினுக்கு +1. ஸோ நியூட்ரலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதே சேம் எக்ஸாம்பிள் HOBrO2. அண்ட் ஃபார் அயோடின், அயோடினில் HOI and HOIO2. Okay, these are the example for oxo acid. இன்னொரு exceptional cases இருக்கு, that case இருக்கு, அது oxo anion. So oxo anion பார்த்தோம்னா எக்ஸாம்பிளா BrO3. ஸோ பிஆர் பார்த்தீங்கன்னா புரோமியம் பார்த்தீங்கன்னா +5 இருக்கும்போது இது, ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து 2, ஸோ 3 2s are 6. ஸோ இது மைனஸ், ஸோ நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ BrO3 minus. ஓகே, அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் ClO4. ஸோ குளோரினுக்கு +7 and oxygenக்கு -2 4 2s are 8, so -8, so -1 minus. So the answer is ClO4 minus charge. Okay, so last rules பார்த்தீங்கன்னா it is sum of the oxidation number for the neutral compound வந்து 0வா தான் இருக்கும். அதாவது neutral compoundனா என்னன்னா இதுக்கு எப்பவுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0வா தான் இருக்கும். அதாவது கேட்டயானும் ஆனயானும் ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கணும், புரியுதா? அது பேர் தான் வந்து என்ன நியூட்ரல் காம்பவுண்ட். கேட்டயான் அண்ட் ஆனயான் it should be equal amount. ஸோ அப்படி இருந்தால் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஸோ இது ஒரு கேசஸ். இன்னொரு கேசஸ் பார்த்தீங்கன்னா sum of oxidation number of polyatomic number, polyatomic ion. அதாவது அதுக்கு வந்து அயான் சார்ஜ் ஆகும். அப்படின்னா பாலிஅட்டாமிக்னா என்னன்னா நிறைய ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு அயான். பாலிஅட்டாமிக்னா என்ன, நிறைய ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு அயான். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தட் இஸ் MnO4. ஸோ மேக்னீஸ்க்கு +7 அண்ட் ஆக்சிஜனுக்கு 2, ஸோ 4 2s are 8, ஸோ -1. ஓகே, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் நோட்ஸ். அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல அலுமினியம் வருதோ, ஓகே, எந்தெந்த இடத்துல அலுமினியம் வருதோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே என்னவா இருக்கும், +3 தான் இருக்கும். ஸோ அன்கம்பைன்ட் ஸ்டேட்டாக, அதாவது அலுமினியம் எந்தெந்த இடத்துல வருதோ அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3. இதே அன்கம்பைண்டாக இருந்துச்சுன்னா
அன்கம்பைன்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருந்தால் அதுக்கு 0. இதே கம்பைண்டாக இருந்துச்சுன்னா கம்பைன்ட் ஸ்டேட்டில் இருந்தால் அதுக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் நம்பரை இன்னும் எலாபரேட்டாக ஒரு சார்ட் மூலயமா பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் சார்ட். இதில் 0 to 4 போனால் 4லேருந்து போனால் இட் இஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா தட் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஓகே, அது ஆக்சிடைஸ் விச் மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, இதே 0 to -4 வரைக்கும் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா தட் இஸ் reduced, which means gain of electron. Okay, so இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். 2H2 plus O2. So 2H2O. Okay, so H2 को oxidation state வந்து 0 and oxygen க்கு 0 and here combined ஆயிருக்கு. so hydrogen க்கு +1 and oxygen க்கு -2. okay, so இதில் பார்த்தீங்கன்னா எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 0 to 1 போகுது, அதாவது 0 to +1. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, கரெக்ட். and next oxygen 0 to -2, 0 to -2, so 0 to minus, so reduce ஆகுது. so here hydrogen it is act as reducing agent. so 0 லேருந்து 1க்கு போகுது, so it is reducing agent. okay, and oxygen பார்த்தீங்கன்னா 0 to -2க்கு போகுது, so it is oxidizing agent. so one more example we will discuss, that is H2 plus Cl2 gives 2HCl. so as usual hydrogen பார்த்தீங்கன்னா 0 and chlorine oxidation number 0 and here for hydrogen +1 and here -1. so இதில் hydrogen is move 0 to +1, 0 to +1. so இது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. and chlorine is 0 to -1, so it is reduced ஆயிருக்கு. so this hydrogen is act as reducing agent and the chlorine it act as oxidizing agent. okay students, now will you able to understand. one more example we will discuss. so another example, CH4 plus 4Cl2 it gives 4CCl4 plus 4HCl. okay, so CH4 க்கு கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா -4 and ஹைட்ரஜனுக்கு +1 and here chlorineக்கு 0 and here for carbonuக்கு +4 and chlorineக்கு -1 and for hydrogen here HCl ஹைட்ரஜனுக்கு +1 and chlorineக்கு -1. so one by one discuss பண்ணலாம். கார்பன் பார்த்தீங்கன்னா -4 to +4, so which means it is oxidized. okay, and hydrogen பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு +1லேருந்து சேம் +1 தான், ஸோ இது வந்து நியூட்ரலாக இருக்குது, it is neutral one.
okay, and chlorine 0 to -1 and -1, so it is reduced. Okay, so here carbon is act as oxidizing agent. So carbon வந்து oxidizing agent இருக்கு and chlorine is a reducing agent. So I hope you understand this oxidation number. So next class we will discuss redox reactions in terms of oxidation number. Thank you.